ப்ரோ என் கையில ஒரு 30,000 ரூபாய் இருக்கு ப்ரோ. அந்த 30,000 ரூபாய்க்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு பெஸ்ட் போனா ஒன்னு சொல்லு ப்ரோ. தம்பி 30,000 ரூபாய் பட்ஜெட் ஓகே, பட் உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக நீங்க மொபைல் வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேத்த மாதிரி சொல்லுவேன். என்னது ப்ரொபோசலா? அப்படின்னா சாமி வேற ப்ரொபோசல் இல்லடா, அது பர்பஸ்டா. என்ன பர்பஸ்க்காக போன் வாங்குறடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் சொல்லு, எல்லா போனு பத்தியும் எனக்கு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், அண்டர் 30K நீங்க மொபைல் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கேமரா தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னா நீங்க யோசிக்காம நத்திங் போயிடலாம். நத்திங்ல 3A 3A ப்ரோ ரெண்டு மாடலுமே கேமரா வந்து சூப்பரா இருக்கும். இல்ல எனக்கு ஒரு பேட்டரி ஓரியன்டான மொபைல் வேணும்னா நீங்க ஐக்யூல Z10 அப்படி இல்லைன்னா விவோல T4 இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாடல் தான், ஆனா வேற வேற பேர்ல இருக்கு. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க, ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். இல்ல எனக்கு வந்து ஒரு கேமிங் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்றேன், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஐக்யூல நியோ 10R அப்படி இல்லைன்னா போக்கோல F7 இந்த ரெண்டு மாடல் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். இல்ல எனக்கு ஒரு ஸ்டைலிஷான டிஸ்பிளேல கர்வ் டிஸ்பிளேல ஒரு மொபைல் வேணும்னா நீங்க மோட்டோல H60 ஃபியூஷனுக்கு போயிடலாம். H60 ஃபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்ல எனக்கு இது எல்லாமே இருக்க மாதிரி ஓவராலா ஒரு நல்ல ஒரு மொபைல் சொல்லுங்கன்னா போக்கோல F7ம் நல்லா இருக்கும். மோட்டோல H60 ஃபியூஷன் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டே டு டே யூசேஜுக்கு சூப்பராவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அண்டர் 30K உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் மொபைல் எதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.